மேடம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இங்கே இருக்க வேண்டாம், உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன். என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் நீ அடகு வச்சிருக்கல, அதெல்லாம் திருப்பி கொடு, நான் இப்பவே கிளம்புறேன். சரி விட்ரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர சகஜம் தான். அதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா சரியாயிருமா? தம்பி, மேக்ஸ் மிஸ் என்ன பத்தி கேட்டதுக்கு சில்ற பையனை சொல்லி வச்சிருக்க. சில்றனா என்ன சார்? நாணயம் மிக்க மனிதர்னு சொன்னா சார். அப்படியா? ஐ லவ் யூ. நானும் தாங்க உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நான் சண்டை போடுவேங்க. ஆனா நீ எப்போத்தாலும் என் கூட மட்டும் தான் சண்டை போட்டுட்டே இருக்க. என் உலகமே நீங்க தாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உருட்டு வலையில் உருட்டி போல. யோ, எங்க பெரியப்பா மாதிரி கொடைவள்ளல் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி என்னடி வாரி வழங்கினாரு? அவரு சொத்து மொத்தத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. என்னடி சொல்ற? உண்மையிலே வள்ளல் தாண்டி. ஏண்டி, அவர் பையனுக்கு ஒண்ணுமே தரலையா? அந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டாருடா. குந்தாணி, இதுக்கு பேரு கொடை வள்ளலா? கடங்காரன் பேசும்போது அமைதியா இருக்கணும், சொந்தக்காரன் பேசும்போது கொஞ்சம் மௌனமா இருக்கணும், பொண்டாட்டி பேசும்போது ஊமையா தான் இருக்கணும். அப்ப எப்பதானே நம்ம வாய் திறந்து பேசுறது? என்ன கொடுமை சார்! பண்ணையில உள்ள எல்லா சேவலுக்கும் என் ஆளு மேலதான் கண்ணு. ஆமாண்டி. இது அவளே சொன்னாளா? அது வரா முக்கியம். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அவளை கிழக்கோமா நிக்க வச்சு சுத்தி போடுடி. சரி. அம்மா, என்னடி ஆச்சு? சுத்தி போட சொன்னா சுத்தியாரியே போட்டாடா. ஐயோ போச்சு. எங்க அம்மா இதுல டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏமா அதெல்லாம் ஊத்துனா எனக்கு அளவு தெரியாது, கவர்ல தான் கட்டி கொடுப்பேன், ஓகேவா? கவர்ல டீயை ஊத்துனா டீயே விஷமாயிரும்டா. இரு, உன் கடமையில கேஸ் போடுறேன். கேஸ் போட போறியா? எந்தாமா கேஸ் போட்டா உள்ள வச்சு நொங்கிடுவான்ல. உண்மையிலுமே கேஸ் போட்டுருவானோ? என்னங்க, என் பங்குக்கு நான் அரிசி அரைச்சிட்டேன், உங்க பங்குக்கு நீங்க உளுந்து அரைச்சிருங்க. ஏமா அரிசி அரைச்சிட்ட, உளுந்து அரைக்கிறதுக்கு எம்மா நேரம் ஆயிடும், அப்படியே நீனே அரைச்சு போடுமா. மாவே அரைக்க வேண்டாம், 3 வேளைக்கு ஹோட்டலே சாப்பிடும். நைஸா பேசி நம்ம வேலையை அவள்கிட்ட உள்ளான்னு பார்த்தா இப்ப அவ வேலையை நம்மள்ட்ட விட்டு போயிட்டாலே. அப்பா அம்மா நம்ம கூட இருக்க வரைக்கும் தாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தம் பந்தம் இது எல்லாமே. அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருங்க. டீ கடைக்காரர் எதுக்குடா உன்னை கல்ல போட்டு அடிச்சாரு? அது ஒண்ணும் இல்ல டீச்சர், அது ஒரு சப்ப மேட்டர், நீங்க விடுங்க. எதுக்குன்னு சொல்றா? இல்ல டீச்சர், ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப பசிச்சுது, அவர் கடையில இருந்து ஒரு 2 போண்டா எடுத்து சாப்பிட்டேன், அதுக்கு போட்டு அடிக்கிறாரு டீச்சர். எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லாத, திருடி சாப்பிட்டேன்னு சொல்லு. ஏமா இப்படி படுத்தே இருந்தா வருதே, போயிட்டு சமையல செய்ய. என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாசம் ஃபுல்லா ஹோட்டல்ல தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏம்பல உருன்னு இருக்க? உங்க அம்மா. சரி, நீ உருன்னேரு. நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே, நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. சென்னை, மும்பை, கொல்கத்தா, செவுட்டுல 2 போடட்டா? போ. அதான் 2 போட்டேன்ல, அப்புறம் என்ன லுக்கு? இன்னும் 2 போட்டுமா? என்னடி ஆச்சு? வாம் பொண்டாட்டியால என் புள்ள போச்சுடா. என்னடி பண்ண? யோ, அவ தான் ஒரு பாம்பு கோழி குஞ்சை பிடிக்க பாக்குதுன்னு சொன்னா, அதான் ஒரு கீரையை பிடிச்சிட்டு வந்து விட்டேன். ஏண்டி, கீரை இருந்தும் பாம்பு கோழி குஞ்சை பிடிச்சுச்சா? பிடிச்சதே கீரி தாண்டி. நாய் குலைக்குதுன்னு பேய் கிட்ட போய் சொல்லிருக்கா. கீரி கோழி குஞ்ச பிடிக்குன்னு உனக்கு தெரியாதா? சரி விடுங்க, ஒரு பூனையை வச்சு கீரையை பிடிச்சுக்கலாம். அவளை போட்டு தள்ளுடா. ஏய், என்ன நின்னு பாக்குற? ஏங்க, எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க. வயிறு எரியுதா? கண்டதை திங்கான்னு சொன்னா கேக்குறியா? ஏங்க, அது இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி 10,000த்துல புடவை எடுத்திருக்காங்கங்க.